பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். பயங்கரமாக குளிருது. ஒரு ஸ்வெட்டர் எடுத்துன்னு வர மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா எடுத்துகிட்டு வந்திருப்பேன். லைட்டாக பசிக்குது வேற. மரியா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் டேலண்ட்டு, ஃபியர்லெஸ்ஸாக இருக்கான். ரோரு ரைஸு என்னடா RRR படத்தோடைய டைட்டில்லாம் சொல்கிறேன். ஃபியர்லெஸ்ஸான டக்குனு மெசேஜ் அனுப்பிச்சா சாட் ஜிபிடி மாதிரி ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்லடா. பட் உண்மையாவே இந்த மாதிரி ஒருத்தர் டெலிவர் பண்ணுவாங்க ஒரு படத்தைனா அவங்களுக்கு நான் சாட் ஜிபிடியா இருக்க விரும்புறேன். உண்மையாவே அதாவது த்ரிஷானேன் தரல ஒரு எனர்ஜி இருக்கும். ஆனா கொஞ்சம் அந்த A சர்டிபிகேட் அப்படி இருக்கும். அந்த எனர்ஜியை ஒண்டி எடுத்துக்கிட்டு அழகா இந்த கேரக்டர்ல ஒரு ஃபேமிலி ஆங்கிள்லயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிள்லயும் எல்லா ஏஜுக்குமே பார்க்கக்கூடிய ஒரு ஒரு செம ஜாலியான ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஒரு டிரெக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இருக்கணும். அதாவது அவங்க கொடுக்குற டயலாகும் அந்த பெர்ஃபார்மன்ஸும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் ஒரு படம் ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து எனக்கு த்ரிஷானேந்தர்ல ஆதிக்கும் எனக்கும் இருந்துச்சு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மாதிரி எனக்கு மரியா கிட்ட எனக்கு அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருந்துச்சு. கதை சொல்லிட்டாரு. ப்ரொடியூசர்ஸ் யாரும் கிடைக்கல. நான் நிறைய பேர்கிட்ட அமிச்சேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெயவர்தா அண்ட் ஜெயகாந்த் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க. ஆனா எனக்கு ஒரு பயம். ஏன்னா புது ப்ரொடியூசர் புது டைரக்டர் பாதிலேயே தான் எடுக்காம ஓடி போயிடுவாங்களா, இந்த மாதிரிலாம் எனக்கு பயம் இருக்கு. பாதி எடுப்பாங்க, அப்புறம் ரிலீஸ் அப்போ வந்து நீங்க தான்ப்பா ரிலீஸ் பண்ணணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன். நான் வந்து அவர்கிட்டயே சொன்னேன், சார் உண்மையாவே படம் எடுத்துருவீங்களா, எடுத்து முடிச்சிருவீங்களா அப்படின்னு. சார் நீங்க பாருங்க சார், நாங்க சொன்ன டேட்ல கண்டிப்பா முடிப்போம்னு. ஸோ நான் கேப்ல வந்து லைக் மென்டல் மனதில் போயிட்டு இருக்க கேப்ல ஐ கேவ் த டேஸ். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவங்க படத்தையே முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. பிசினஸும் முடிச்சிட்டாரு. லைக் ஓடிடி சேட்டலைட் எல்லாமே லாக் பண்ணிட்டாரு. ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்குள்ள படத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸோ தேங்க்யூ. ஒரு டெபியூ ப்ரொடியூசருக்கு வந்து இவ்வளோ எங்களெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாம நீங்க தான் எங்க பேசணும், நீங்க தான் சேட்டலைட் பேசணும், நீங்க தான் ஓடிடி பேசணும்லாம் எந்த ப்ரெஷருமே கொடுக்காம அந்த படத்துடைய தன்மையும் படத்தை வச்சுமே படத்தோட மெரிட்லயே கிடைச்சிருச்சு. அதனால மரியாவும் ஜெயகாந்த் ஜெயவர்தா வந்து மெரிட்ல பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. படம் பார்த்த நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்காங்க, சொல்லிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஐ வில் டாக் அபவுட் மரியம் ஜார்ஜ் சார். சில பேர் சொல்லுவாங்க இந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னுவாங்க. அது வந்து சில படங்களுக்கு நடக்கும். முக்கியமான படமா இருக்கும். அந்த படத்துக்காகவே அவங்க பிறந்திருப்பாங்க. எவ்வளோ எவ்வளோ படங்கள் இருக்கும். லைக் எப்படி சொல்றது, ஒரு ஒரு மூன்றாம் திரை அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்காகவே அவர் பிறந்திருக்காரு ஜார்ஜ் சார். இதை நான் சொல்லல. ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு டாப் ஆக்டர் படத்தை பார்த்து அவரோட சீன்ஸ் பார்த்து அழுதுட்டு சொன்னாங்க. ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ரோலும் அவருக்கு வந்து அவ்வளோ அழகா அமைஞ்சிருக்கு. ஸோ கங்க்ராட்ஸ் ஜார்ஜ் சார். இந்த படத்துக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த படம் முடிச்சிங்கன்னா ஜார்ஜ் சார் உங்க கூடவே நீங்க கூட்டிட்டு போயிருவீங்க உங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி அவர் உங்க வீட்டில் வந்து தங்கிடுவாரு. ஸோ அண்ட் எப்படி சொல்றது, அவர் வந்து எனக்கு தெய்வ திருமகள் மதராசப்பட்டினம்லேருந்து எனக்கு தெரியும். அவருடைய அப்கமிங் டைம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்த ஜார்ஜ் சார் தெய்வ திருமகள் வந்து பாடினீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டுடியோவில் வந்து அந்த கேரக்டர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தவங்க இப்படி வந்து ஒரு கைதி, அப்புறம் இப்போ ஒரு ஹாப்பிராஜ் பண்ணி ஒரு செம growth. He deserves it for the அந்த அவர்கிட்ட ஒரு எளிமையும் அந்த ஒரு ஒரு ரொம்ப யதார்த்தம் இருக்கு. அந்த அழகு வந்து நீங்க கண்டிப்பா ஹாப்பிராஜ்ல பார்ப்பீங்க. இட்ஸ் அ ஃபிலிம் டெடிகேட்டட் டு ஆல் ஃபாதர்ஸ் டெஃபினட்டா. அப்புறம் அப்பாஸ் சார், இந்த படம் வந்து யாருக்கு கம்பேக்கா இருக்கு இல்லையோ அவருக்கு வந்து கம்பேக்கா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஸ் சச் எ கிரேட் சோல். உண்மையாவே ரொம்ப நல்ல பர்சன். அவர் கூட பழகும்போது தெரிஞ்சது ஆக்சுவலி ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் அவர்கிட்ட இன்னும் இருக்கு. சினிமா மேல ஒரு பேஷன் இருக்கு. அது வந்து நான் மறக்கவே மாட்டேன் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ். ஸோ அவருக்காக ஐ ஃபீல் ஹாப்பிராஜ் டு டூ வெல் ஃபார் அப்பாஸ் சார். அண்ட் ஹி டஸ் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் அண்ட் ஆல் லாங்குவேஜஸ்னு நான் நம்புறேன். அவர் பயங்கரமா திடீர்னு ஒர்க் அவுட்லாம் போயிடுவாரு, ஃபிட்னஸ்லாம் சொல்லுவாரு. நான் இது டயட்ல இருக்கேன், நான் இப்போ வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போறேன், நான் என் மசில்ஸ்லாம் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்வாரு. திடீர்னு நைட் ஆனா பேய் கதைகள்லாம் சொல்லி பயமுத்துவாரு. உண்மையாவே அவர் வாழ்க்கையில நடந்த மாதிரி சொல்லுவாரு. நாங்களும் வந்து அங்க இதுல கும்பகோணமா இது பொள்ளாச்சியில தங்கிட்டு இருந்தோம். ஒரு உண்மையாவே நைட்டு தூங்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ரியலா சொல்லுவாரு. அவர் எங்களை பயமுத்த சொன்னாரா இல்ல வந்து அவருடைய ரியல் ஸ்டோரியான்னு தெரியல. ஆனா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய கதைகளை கேளுங்க. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் கம்பேக் ஃபார் அப்பாஸ் சார். அப்புறம் கௌரி,
ஷீஸ் டன் அ வெரி வெரி நைஸ் ஜாப். நல்ல ஆக்டர், வெரி ஃப்ளாலெஸ்ஸாக ஒரு நேச்சுரல், ஷீஸ் அ நேச்சுரல். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க கூட ஒர்க் பண்ணது. உங்களுக்கு ஒரு செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு. அவங்க இப்போ அவங்களோட தனி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் ஷி கேரிஸ் இட்ஸ் லைக் ரியலி ரியலி நைஸ். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. அண்ட் எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் வந்துருவாங்க. நான் ஏதாவது ஃபிலிம் ஃபேர் வாங்கினேன்னா அவங்க ஒரு ஃபிலிம் ஃபேரோட ஹே என்ன கௌரி என்னங்க அப்படின்னா, அப்புறம் விகடன் அவார்டு வாங்கினா அங்கேயும் இருப்பாங்க, என்ன சார் நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு. நேஷனல் அவார்டு ஒண்டி தான் மிஸ், அதுவும் சீக்கிரம் வாங்கிடுவாங்க. எந்த அவார்டு போங்க கௌரி தான். அப்புறம் அங்கே நாங்கள் ட்வின் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தோம், பியாண்ட் பிக்சர்ஸ்ல எடுத்து ஷேர் பண்ணாங்க. ஸோ ஷீஸ் கோனா மேக் இட் ரியலி பிக். அப்புறம் பிரார்த்தனா, பிரார்த்தனாவா தானே, ஓகே. அவங்க ரொம்ப என்ன சொல்றது, லக்கி சாமா தான் இருக்கிறாங்க. அவங்க நடிக்கிற படம் எல்லாமே ஹிட்டு. ஸோ திருப்பி உங்க உங்க சாமை எங்களுக்கு எங்க படத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, ரியலி ரியலி ஸ்வீட். அந்த படமே அவங்கள வச்சுதான், உண்மையாவே ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களை வச்சுதான் ஆரம்பிக்குது. எங்க டைரக்டர் போயெல்லாம் சொல்ல, எங்க கிட்ட சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லல. இப்ப முடிஞ்சிடும் சார், இப்ப முடிஞ்சிடும் சொல்லுவான், கடைசி வரைக்கும் அனுப்ப மாட்டான். ஷார்ட் முடிச்சுட்டு டப்பிங்கும் இப்ப முடிப்பேன்னுவான். சூப்பரா இருக்கு சார், ஆனா நீங்க இது பண்ணுங்க சார். எனக்கு ஒண்ணுதான் சொல்றான்னு பார்த்தா அதிர்ச்சியில இருந்து எல்லாருக்குமே அப்படிதான் பண்ணிருக்கான். பரவாயில்ல, தேங்க்ஸ் டா மரியா. அப்புறம் ஜஸ்டின், நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன். உண்மையாவே அந்த கங்கை அமரன் சார் சாங் பியூட்டிஃபுல்லா இருக்கு ஜஸ்டின், பியூட்டிஃபுல். ஆடினே இருப்பேன் வந்து அவரை பிடிச்சி, நோ ஜஸ்டின் நீ ரொம்ப மெலடி பண்ற, நீ ஒரு டான்ஸ் சாங் பண்ணி அவரை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருக்கோம். அதுலயும் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்றது சீசன், நீங்க தொட்டதெல்லாம் சிக்ஸர் ஆயிட்டு இருக்குது. அதனால படமும் ஹிட் ஆகுது. நீங்களும் உங்களுடைய சாமெல்லாம் எங்களுக்கு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதிர்ச்சி, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்றது. நிறைய லைக் ஜாலியாக எங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாரு. அதில் எவ்வளோ உண்மை சொன்னாரு எவ்வளோ பொய் சொன்னாருன்னு தெரியாது. பட் தேங்க்யூ, இட் வாஸ் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. மணி, அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கோரியோகிராஃபரா, உண்மையாவே இன்டர்வல் பிளாக்ல செம்மையா கோரியோ பண்ணியிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது தெரியல, என்னன்னா எல்லா பாட்டுக்கும் இவனே கூட்டு வராங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா நான் பிக் பாஸ் எல்லாம் பார்க்கல. எல்லா பாட்டுக்கும் வந்துருவா அப்படி. ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ மணி கண்டிப்பா இருக்கா அப்படி. எனக்கு வந்து ஐயோ எப்படி வர போது தெரியலையே, நம்ம எல்லாம் வந்து எல்லாம் நல்ல சீனியர் மாஸ்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் டெபியூட்டன்ஸ். எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும், புது டேலண்டோட ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மணி வந்து நான் படம் பார்த்து இன்டர்வல் பிளாக் பார்த்து ஸ்டன் ஆயிட்டேன். உண்மையாவே தேங்க்யூ மணி. எனக்கு பாபா பாஸ்கர் சாருக்கு அப்புறம் எனக்கு வந்து பயங்கரமா இருந்துச்சு அந்த இன்டர்வல் பிளாக். கண்டிப்பா பாருங்க, அதுக்கு உங்களுக்கு பல அவார்ட் கிடைக்கும். பயங்கர கிரேசியா பண்ணியிருக்காரு. கானா வினோத், தேங்க்யூ. எங்களுக்கு முதல்ல இருந்தே நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க வந்து ஒரு பாட்டும் பாடி அதை நீங்க ப்ரொமோட் பண்ண விதம் தேங்க்யூ. பிகாஸ் யூ வெண்ட் அவுட் ஆஃப் த வே டு ப்ரொமோட் திஸ் ஃபிலிம். வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ. நீங்க இல்லை, நாங்க உங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வியாக்கி, எங்க டைரக்டர் எவ்வளோ ஒரு கிரேசியானவரோ அதை விட கிரேசியானவர் வியாக்கி. போட்டோஷூட் படம் முடிஞ்சிருச்சு, போட்டோஷூட்ல வந்து பாக்குறேன், சார் இப்படி பண்ணுங்க சார், சார் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நான் குதிக்கிறான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வியாக்கியை வச்சுட்டு டைரக்டரே ஒரு வேக்கினா இவன் ஒரு வேக்கியா இருக்கான். அதான் வியாக்கின்னு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பட் உண்மையாவே ஒரு போஸ்டருமே வியாக்கி. எனக்கு வந்து சில படங்கள் இருக்கும், அது பேச்சுலர்ல ஒரு போஸ்டருமே சூப்பரா பண்ணாரு கோபி. டார்லிங்ல வந்து அமுதன் பண்ணா, அவனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அந்த மாதிரி இந்த படத்தோட ஒரு போஸ்டருமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப சென்டிமெண்டான ஆளு வேற. படம் பார்த்தா இமோஷன் சீன் வந்து அழுவாரு, சிரிப்பாரு. பின்னாடி அதாவது நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், பின்னாடி உட்காந்துட்டு இடிக்கிறான், தட்டுறான், என்னென்னமோ பண்றான். இவன் எனர்ஜியை ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அப்புறம் மதன், டிஓபி, எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஓபிஸோட ஒர்க் பண்ணேன். எனக்கு ராஜீவ் மேனன் சார் கிட்ட கொஞ்சம் அந்த ஒரு வருஷம் ஒர்க் பண்ணதுனால நிறைய சொல்லி கொடுத்துட்டாரு. இப்படி தாண்டா இருக்கணும், இப்படி தாண்டா ஃபிலிம் லாங்குவேஜ், இது அதுன்னு லைட்டிங் கீட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு. அவர் ஒரு பயங்கரமான டீச்சர். பாலுமேந்திர சாருக்கு அப்புறம் ராஜீவ் மேனன் சார் ஒரு சிறந்த டீச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னா சாரி மரியா வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து சூப்பர் தான். ஏன் ஃபர்ஸ்ட் ஷாட் பாத்தீங்கன்னா இப்படி வந்து வைக்கிறான் என்கிட்ட, இப்படி இன்னும் இப்படி வந்து டச்சில் ஷாட் வைக்கிறான்னா அங்க இந்த பக்கம் இப்படி வரா. எனக்கு பயம் வந்துருச்சு, டேய் என்னடா பண்றான் இவன், எப்படி இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபிலிம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட், சூப்பர் ஒர்க், வெரி நைஸ். அவருமே அப்புறம் பாலாஜி அந்த அவருடைய அந்த கலரிஸ்ட், நல்ல காம்பினேஷன், சூப்பர்வா பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த நைஸ் ஒர்க். பிரவீன், ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரவீன் கூட ஒர்க் பண்றேன். ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா என்ன வேக்கியா ஆக்கிட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஃபிலிமோட மூடுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹூ ஒர்க்,
லிரிக் ரைட்டர்ஸ் கார்த்திக் நேதா, அவர் வந்து எனக்கு நிறைய ஹிட் பாடல்கள் எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமான நடிகர்கள். அவனுங்க எல்லாரும் டைரக்டர் ஆவானுங்களான்னு தெரியாது, சத்தியமா ஆக்டர் ஆயிடுவானுங்க. எல்லாரும் ஆக்டர். பொம்பளை வேஷம் போடுவானுங்க, ஆன்டி வேஷம் போடுவான், என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனா பயங்கரமா நடிப்புல பயங்கர ஆர்வமா இருக்கானுங்க. டேய் எல்லாம் பெரிய ஆக்டர்ஸா வருவீங்கடா. உங்க உங்க டைரக்டரோட சேர்த்து அடுத்த படம் அதிர்ச்சி சொன்ன மாதிரி ஹீரோ டைரக்டர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கால்ஸ்லாம் வருது, மரியா என் ஃபோன்லாம் எடுப்பியான்னு தெரியல. நான் உனக்கு சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணேன். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு நீ சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணுவியா, இல்ல வந்து ரெட்ல விட்டுட்டு போயிடுவியா ப்ளூடிக்கோட? அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா பார்க்க. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் டு செல்வா. நாங்கள் நிறைய தங்கலான், வேட்டுவம், ரொம்ப சீரியஸான படம்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ரொம்ப சீரியஸான படமா வேலை செய்யறாரு செல்வா. கூப்பிட்டு ஜாலியா கொஞ்சம் வேலை செய்ய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். இங்க நீங்க ரொம்ப லெஜெண்டரியா வேலை செய்றீங்க செல்வா, அதனால நீங்க கூட ஜாலியா நீங்க வேலை செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ஐ ஹோப் கண்டிப்பா இந்த படம் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. என்னையே நிறைய இடத்துல அழ வச்சது இந்த படம் கண்டிப்பா உங்களையும் அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஃபாதர் மொமெண்ட், இல்லை உங்க ஃபாதரை, இல்லை நீங்க ஒரு ஃபாதராக இருந்தா அந்த மொமெண்ட்டை உங்களை செரிஷ் பண்ண வைக்கும். கண்டிப்பா இது ஒர்த்தான படம். நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. ஏசி வேற குளிருது. எனக்கு மட்டும் தானே இல்லை மற்ற வேற எல்லாருக்குமே குளிருது? அப்போ ஓகே, டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம பாடி மட்டும் தான் பிரச்சனை நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக சில ஈவெண்ட்டுக்கு போகும்போதே அங்கே இருக்கிற அந்த ஒரு வைபே அதுலேயே தெரியும். ஓகே, இது என்ன மாதிரியான படம், இது என்ன, எங்கே போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல. மேடைக்காக நிறைய பேர் பேசுவாங்க, எல்லாருமே சிரிப்போம், அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் சம்பிரதாயப்படி. ஆனால் சில இடத்துல அது வந்து ஜென்யூனாக ஃபீல் ஆகும். அந்த ஃபீலிங் எனக்கு இன்னைக்கு கிடச்சிருக்குது. மொத்த டீம் பேசும்போது எல்லாருமே எவ்வளோ இன்வால்வ்டாக எவ்வளோ சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. எனக்கு ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஹாப்பிராஜ் டீசர்னு ஒன்று விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட். அந்த டீசர் மாதிரி இருந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு பார்த்தப்போ லாஸ்ட்டாக லவ் டுடே பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து செம்மையாக. அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் அந்த ஃபீலிங் ஒன்று, அதே வைப்பு, பயங்கர எனர்ஜி எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா டேரக்டர் வந்து அந்த ஸ்கூல்ல இருந்தா வந்திருக்காப்புல, நம்ம பிரதீப் ப்ரோவோட அசோசியேட் அப்படின்னாங்க. சரி ஓகே, எல்லாமே சூப்பர். அப்புறம் நம்மளோட நிறைய பிடிச்ச நிறைய பேர் உள்ள இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜிவி சார் முத கொண்டு ஏகப்பட்ட ஃபேவரட்ஸ் இருந்தாங்க. மணிலேருந்து முத்தண்ணன், அதிர்ச்சி அருண். ஏன்னா அதிர்ச்சிக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த இந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். அந்த நம்ம இது குக்கி துக்கோமாலின்னு ஒருத்தர, அந்த அதான்டா, அதோட வேற வெர்ஷன் டாப் குக் டூ பார்க்க ஆரம்பித்தேன். அது எப்படி எல்லாருக்கும், ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்கும், உனக்கு வந்து அதில் யாரும் பிடிச்சதுலாம் தெரியாது, நான் உனக்காக தான் பார்த்தேன் நான். ஆமாம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஷோ, நல்லா இருந்துச்சு, நீயும் நல்லா இருந்துச்சு, நீ பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபேவரட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே இந்த படத்தில் பார்க்கும்போதே, ஏன்னா நான் நெல்சன் எப்பவுமே சொல்லுவார், ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவரும் சரி, எதுக்காக மெயினாக எஃபோர்ட் பயங்கரமாக இதில் இருக்கணும், அந்த கேஸ்டிங்கில் செம்ம எஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு டேரக்டர் ஒன்று யோசிப்பாப்புல, ஆனால் அந்த யோசிக்கிற எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு அந்த நடிகரோட மூலமாக தான் அது வெளியில் வரப்போகுது. ஸோ அந்த கேஸ்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து ஒரு பாதி இந்த கிணறு தாண்டின மாதிரி தான் அப்படின்ட்டு. இவங்க ஆல்ரெடி அதில் முக்கா கிணறு தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சூப்பர். ஜிவி சார் இப்போ கூட நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஆள் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கீங்க சார், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 படத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி பண்ணுங்க, பார்க்கவே செம்ம எனர்ஜியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் என்னமோ சொன்னாங்க. எனக்கு ஃபங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. அது இன்னொரு 10 வச்சுக்கோங்க. அண்ட் கௌரி, உங்களோட லவ்வர் படம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, மணியோட பர்ஃபார்மன்ஸ் அது எப்பவுமே வேறு லெவலில் இருக்கும். அவர் கூட ஒரு மாதிரி காம்பீட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ செம்மையாக பண்ணியிருந்தீங்க. இதுலேயுமே சூப்பராக பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் டைரக்டர், மற்றபடி நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஜஸ்டின் தலைவா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டு, அதான் இந்த சிறையில் சொன்னாங்கல்ல, அந்த நீலோத்தி பாட்டு தான் பயங்கரமாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மெலடி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால், இந்த சைடு பார்த்தா அப்படியே அந்த ஆடினா இருப்பேன். என்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரால இந்த 2 கான்ட்ராஸ்டையும் தொட முடியுதோ அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ சூப்பராக இருக்குது தலைவா. மணி அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு, ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது டெபுன்னு நினைக்கிறேன், இப்போ ப்ரொடியூசர் உட்பட. மணி அதே மாதிரி சொல்லியிருந்தாப்புல, டாடா படத்தில் இந்த ப்ரொமோஷன் சாங் பண்ணாப்புல ரொம்ப டீசெண்டாக சொன்னார். ஆக்சுவலாக அன்றைக்கி ஷூட்டிங் நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னா அவர் வந்து கார்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி நிப்பாட்டிட்டாங்க.
நாங்களே காசு இல்லாமல் ப்ரொமோஷனல் சாங் எடுத்துன்னுக்குறோம் சார், படத்துலலாம் அது வராது, யூடியூப்ல தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால மன்னிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு கேட்டபோது கார்டெல்லாம் இப்போ எடுத்துட்டலப்பா, இந்த ஷூட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது அப்படியே வந்துடுங்க, நம்ம படத்துக்கு வந்துடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிச்சயமாக இங்கே இருக்கிற வைப் வந்து டெஃபினட்டாக தியேட்டரில் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புகிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. டெஃபினட்டாக படம் சூப்பராக இருக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.